தாவீதை நாம் பார்ப்போமே, ஆனால் தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பி வந்தான். எத்தனையோ முறை தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவனுக்கு விரோதமாய் ஆயுதம் எய்த போதிலும் கூட ஆண்டவர் தாவீதை பாதுகாத்தார். ஆண்டவர் தாவீதை பாதுகாக்க காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது, அவனுடைய வாயில் ஆண்டவரை துதிக்கிற சத்தம் மட்டும்தான் அவனுடைய வாயில் இருந்ததே தவிர வேறொன்றும் அவனுடைய வாயில் இருக்கவில்லை. எப்பொழுதும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டுள்ளது போல இரவும் பகலும் தேவனையே துதித்து கொண்டிருந்த அந்த தாவீதுக்கு விரோதமாய் எத்தனை அம்புகள் ஏவப்பட்ட போதிலும், எத்தனை ஈட்டிகள் வீசப்பட்ட போதிலும் ஒன்று கூட அவன் மேல் படாமல் தேவன் அவனை பாதுகாத்தார். ஒரு ஆயுதம் கூட அவனுக்கு விரோதமாய் எழுப்பி அவனை மோதி அடிக்கவில்லை. அநேகர் எழுப்பினார்கள், இவனை கொல்ல வேண்டும், இவனை சதி செய்ய வேண்டும், இவனை எழுப்பவிடக்கூடாது என்று. குடும்பங்களில் அநேகர் எழுப்பி இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, அவ்வாறு எழும்புகிறவர்கள் உன்மேல் மோதி அடிப்பது இல்லை. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் படகில் நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீ எதற்காக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்? அந்த காற்றையும் கடலையும் அதட்டினேன் என்றால் உன் குடும்பத்தில் உலாவுகிற பிரச்சனைகளை, சத்துருவின் கிரியைகளை நான் அதட்டுவேன். இறையாதே, அமைதலாய் இரு என்று நான் சொல்லுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார்.